இப்போ வந்து உலக செஸ் சாம்பியன் பட்டம் வந்து குகேஷ் வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்போது வந்து குகேஷ்க்கு 5 கோடி ரூபா தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குது. அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 50 லட்சம் கொடுத்துருக்கலாம். 5 கோடி கொடுக்க தேவையில்ல. ஒரு 50 லட்சமோ இல்லை 1 கோடியோ கொடுங்க. மீதி 4 கோடியை டெபாசிட் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணி யாரெல்லாம் இந்த செஸ் போட்டியில் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வட்டி பணத்தை அவங்களுக்காக செலவிடுங்க. நீ எந்த போட்டிலையும் கலந்துக்கலாம்ப்பா, நீ ஃப்ரீயாக, உனக்கு வந்து நல்ல திறமை இருக்கா, செஸ் போட்டியில் ஆர்வம் இருக்கா, நீ வந்து உனக்கான மாத ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு மாத ஊதியம் உதவித்தொகை வந்து உனக்கு கிடைக்கும். ஒரு 5000மோ 10,000மோ இந்த மாதிரி செஸ் போட்டியில் ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுங்க. இந்த 4 கோடி ரூபாயை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மாதம் 50,000 கிடைக்கும். குறைஞ்சது 50,000 கிடைக்கும். அப்போ 2 லட்ச ரூபா அதுலேருந்து வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த பணத்திலேருந்து யாருக்கெல்லாம் செஸ் போட்டியில் ஆர்வமாக இருக்காங்க, நல்ல மாவட்ட அளவில் தேர்வாகிறாங்க, வட்டார அளவில் பெரிய போட்டியில் அப்போ அந்த மாதிரி ஆள்களுக்கு மாதம் அவங்களுடைய தகுதி அடிப்படையாக கொண்டு ஒரு உதவித்தொகையை கொடுங்க. எந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அதற்கு அரசாங்கம் உனக்கு செலவு பண்ணும். இல்லை மாத உதவித்தொகை கொடுக்காம உனக்கு வந்து நீ எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அதற்கான செலவு தொகையை அரசாங்கம் உனக்கு கொடுக்கும். செலவே இல்லாமல் நீ எந்த போட்டியிலையும் கலந்துக்கலாம். அப்போ குகேஷ்க்கு 5 கோடி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 50 லட்சம் கொடுங்க. 50 லட்சம் கொடுத்துட்டு குகேஷுக்கு கூட ஏதாவது செலவுன்னா அரசாங்கமே பார்த்துக்கும். எங்கே நீ வெளிநாட்டுக்கு எங்கே வேணாலும் போ, உனக்கு அங்கே ஆகிற செலவு எது, போகிற வர செலவு எது, எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் குகேஷ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா போட்டிகளிலுமே, வெறும் செஸ் போட்டிங்களில் சொல்கிறேன், இது 5 கோடியை தூக்கி மொத்தமாக கொடுத்துட்டு வேலை முடிஞ்சதுன்ட்டு போகாமல் அதில் ஒரு 4 கோடியை, ஒரு 4.5 கோடியை டெபாசிட் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணிவிட்டு குகேஷ் உலக சாம்பியன் அறக்கட்டளை அப்படின்னு ஏதோ ஒன்று, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அதில் வர்ற வட்டி பணத்தை எடுத்துகிட்டு யாருக்கெல்லாம் இந்த செஸ் போட்டியில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நல்ல போட்டியிலலாம் ஜெயிக்கிறாங்களா, அவங்க எந்த போட்டியில் போய் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, தோற்று போகிறாங்க, அது வேறு விஷயம், போகிறாங்க வராங்க, எல்லா செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கும் அந்த மாதிரி. அப்போ இது யார் பேரில் அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதுனா குகேஷ் பேரில் தான். உலக சாம்பியன் குகேஷ் பேரில் அந்த உதவித்தொகை எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நடக்கும். அப்போ பாருங்கள், அவரோட எது சிறப்பு? இவருக்கு மொத்தமாக 5 கோடியை கொடுத்துட்டு அவரை மறந்து போகிறது பெருசா, இல்லை அவருக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 4.5 கோடியை என்ன பண்ணணும், அவர் பேரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி 4.5 கோடியை டெபாசிட் பண்ணி அதில் வர்ற வட்டி பணத்தை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செஸ் போட்டியில் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்காக செலவிடுவது. போட்டியில் கலந்து கொள்வதற்கான அத்தனை செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்வது இந்த வட்டி பணத்தை வச்சு. பாருங்களேன், இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறது எது சிறப்பு? இந்த மாதிரி பண்ணுறது தான் அவரோட பேர் என்றைக்குமே நிற்கும், என்றைக்குமே. அதனால் எதுக்கு ஒரு சிக்கனமாக யோசிங்க. பல பேரும் இதனால் பயன்பெறுவதற்கு என்ன வழி இருக்குது, பல பேரும் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது அந்த மாதிரி யோசித்தா தான் நாடு பல பேர் முன்னேறுவாங்க. ஒருத்தர் மட்டுமே முன்னேறினார், ஜெயிச்சார், அவருக்கு ஒரு பரிசு தொகை கொடுத்தீங்க, கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் நிறைய ஏன் தூக்கி கொடுத்துட்ருக்கீங்க? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் என்னப்பா, மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்களே, நமக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா? உதவி இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உதவி கிடைக்காம பின்வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. வசதியான பெற்றோர்கள் மட்டும்தான் தங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு போட்டியில் கலந்துக்கவே முடியும். எந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும், அவங்க பெற்றோர்களுக்கு நல்ல பொருளாதார பின்புலம் இருக்கணும். இல்லைன்னா யாராலையுமே இங்கே வந்து ஜெயிக்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் ஜெயித்தாலும் சரி, அவங்களுக்கு பெரிய உடனே அந்த இடத்துல நிறைய கோடிகளை தூக்கி கொடுக்குறது. அப்படியெல்லாம் கொடுக்காம யாராவது ஜெயிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி உலக புகழ் பெற்றாங்களா, அல்லது ஒலிம்பிக்கில் யாராவது வெண்கல பதக்கம் வாங்கிட்டாங்களா, உடனே அவங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க பேரில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்குங்க. அவங்க எந்த போட்டியில் ஜெயித்தாங்களோ அதே போட்டியில் யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உதவித்தொகை கொடுங்க. அவங்க பேரில் ஏதாவது இப்போ ஒலிம்பிக்கில் ஒருத்தர் சில்வர் வெள்ளி பதக்கம் வாங்கிட்டாரா, அவருக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுங்க. நீங்கள் அவருக்கு என்ன பண்ணுவீங்க, வழக்கமாக 5 கோடி கொடுப்பீங்களா? வழக்கமாக 50 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 4.5 கோடியை அவர் பேரில் டெபாசிட் பண்ணி அதில் வர வட்டி பணத்தை அவர் எந்த போட்டியில் ஜெயித்தாரோ அதே போட்டியில் வேறு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கும்போது அவரால் நிறைய பேர் பயன்பெறுவாங்க. அவர் பேரை சொல்லி நிறைய பேர் பயன்பெறுவாங்க. அவர் பேர் என்றைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் பண்ணணும். ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் இல்லை, நம்மலாம் ஒன்றும் ஏழை நாடு, நம்மலாம் சிக்கனமாக செலவு பண்ணோம். சும்மா ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது. இது அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள்.